ஓம் சாந்தி. 22/7/2018 இன்னைக்கு முரளி பாபாட பாப்தாதாட முரளி டபுள் லைஃப் ஸ்திதியின் மூலம் கடின முயற்சிக்கு முடிவு. சரியா? தலைப்பே பாபா கொடுத்திருக்கிறாரு. இன்று தூர தேசத்தில் வசிக்கும் பாப்தாதா, ரொம்ப தூரத்துல தானே இருக்கிறார் பாப்தாதா, தூர தேச குழந்தைகளை, வெளிநாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாரு. சரியா? வெளிநாட்டுல ஒரு சில நேரங்கள் அந்த ஒரு டைம் தானே கொடுப்பாங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க டபுள் ஃபார் இனஃப்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு சந்திக்க வந்திருக்காரு. நீங்க அனைவரும் கூட தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இப்ப நாங்களும் தூரத்துல இருந்து தான் போறோம். இப்ப நம்ம நாட்டுல இருந்து மதுவன் போறதுங்கிறது தூரம் தான். பாப்தாதாவும் தூரத்துல இருந்து வாராரு. எங்க இருக்கிறாரு அவர்? பாப்தாதாட உலகமும் வெரி வெரி ஆனா அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு, பரந்தாமத்துல இருக்கிறாரு. சரி, அப்ப அங்க இருந்து அவர் வரணும். அவர் ஆனா பாப்தாதாவும் தூரத்துல இருந்து வந்திருக்காரு, நாங்களும் தூரத்துல தான் வந்திருக்கோம். மிக தொலைவிலையும் தொலைவான அதே சமயம் ரொம்ப ரொம்ப தூரத்திலையும் தூரமான அந்த சமயத்திலே அந்த அதே மாதிரியா இருந்தாலும் கூட, தூரத்திலையும் தூரமானதா இருந்தாலும் கூட அருகில் பாப்தாதாவின் தேசம் உள்ளது. ஆனாலும் பக்கத்துல தான் இருக்கு. தூரம் தான் இருக்கு, இருந்தாலும் பக்கத்துல தான் இருக்கு. அது எப்படி அப்படின்னா அவ்வளவு தூரம், அதாவது அந்த சாக்கார உலகத்தில் எல்லையிலிருந்து வெகு தூரம். இந்த சாக்கார உலகம், இந்த உலகத்துல இருந்து அது ரொம்ப தூரம் தான். உலகமே வேறொரு உலகம் தான். நீங்க அனைவரும் சாக்கார உலகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. சரியா? இப்ப நாங்க எல்லாம் சாக்கார உலகத்துல இருந்து வந்திருக்கோம். ஆனா பாப்தாதா சாக்கார உலகத்துக்கு அப்பால், இந்த சாக்கார உலகத்துல இல்லாதவங்க, ஏன்னா அவங்க உடம்பு இல்லை இல்லையா, அதனால பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு. பரமபிதா இல்லையா, பரலோகத்தின் பரமபிதானா அவரு அங்க இருந்து வந்திருக்கிறார். சூட்சும உலகத்தின் வழியாக அவர் அங்க இருந்து வருவாரு. இப்ப பாபா சூட்சும உலகத்திலயும் இல்ல, அதுக்கும் மேல இருக்கிறாரு. அப்ப அவர் மேல இருந்து பணி சூட்சும உலகத்துக்கு பிரம்ம பாபாவையும் கூட்டிக்கிட்டு அப்புறம் பாப்தாதாவா 2 பேரும் வருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஒற்றுமை, அவங்க 2 பேரும். சரியா? பாபாவுக்கு வருத்தான் எல்லாமே செய்யறது. சரி, அப்ப அவரு அப்படி அங்க இருந்து பரலோகத்துல இருந்து சூட்சும உலகம் வழியா அந்த ரோட்டால தான் வரணும். அப்ப ரோட்டை கிராஸ் பண்ணி போற நேரம் அதை அப்ப வாங்க, நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கிற 2 பேர் சேர்ந்து போவோம் அப்படின்னு கூட்டிட்டு வர்றதா இருக்கும். சரியா? அப்ப பாபாவையும் கூடவே அழைச்சிட்டு வந்திருக்காரு. மேலும் பக்கத்துல மாதிரி உடனே வந்துட்டாரு. ஒரு வினாடியில சென்று சேர முடியும் இல்லையா? அப்ப எங்களுக்கும் அவர் அதான் சொல்றாரு. அவர் ஒரு செகண்ட்ல வாராருன்னா நீங்க வருவதற்கு எத்தனை மணி நேரம் பிடிக்குது? இப்ப அவர் ஒரு செகண்ட்ல வந்துட்டாரு. நாங்க இங்க இருந்து போக டிக்கெட் புக் பண்ணி அவர் சொல்றாரு எவ்வளவு காலம் பிடிக்குது, எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்றாரு. காசு சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் இந்த வருஷமே சேர்த்து வச்சு பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி ஃபிளைட் பிடிச்சி லேட்டா போகணும். அப்படி போயிட்டு தான் கஷ்டப்பட்டு பாபாவை போயிட்டு பாக்கணும். ஆனா பாபா சொல்றாரு, இந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமா என்ன? இப்படி எல்லாம் இல்லாம ஈஸியாவும் என்ன பார்க்கலாம் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த ராஜ்யத்தை இழந்ததுக்கு பிறகு, நம்ம சொர்க்கத்துல இருந்தோம் தானே, அந்த சொர்க்க ராஜ்யம் இருந்துச்சு தானே, அந்த ராஜ்யத்தை இழந்ததுக்கு பிறகு நாங்க ரொம்ப அதிகமான ஜென்மங்கள், 63 ஜென்மம், அப்படி அந்த ஜென்மங்கள்ல இந்த உடலுக்காகவே, சொர்க்கத்துல இருக்கும் போது உடலுக்காக எதுவுமே செய்யல, மனசுக்காக எதுவுமே செய்யல, செல்வத்துக்காக எதுவுமே செய்யல. சரியா? அந்த ராஜ்யத்துல இருக்கும் போது சந்தோஷமா இருந்து, அந்த ராஜ்யத்தை இழந்ததுக்கு பிறகு, துவாபார யுகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க எல்லாம் இழந்துட்டோம். அதுக்கு வரும்போது எல்லாம் இழந்துட்டு தான் அதுக்கு வந்தோம். அங்க இருந்து அதுக்கு பிறகு நாங்க சம்பாதிச்சதெல்லாம் உடலுக்காக, மனசுக்காக, செல்வத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இங்கே அங்க சொர்க்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கிரீடம், சிம்மாசனதாரி, எல்லா பிராப்திகளுக்கும் அதிபதியா கஜானாவும் அப்படி நிறைஞ்சு இருந்துச்சு. அப்படி இயற்கை கூட வேலைக்காரங்களா இருந்துச்சு. எங்க சொர்க்கத்துல நாங்க ராஜ்ய பதவியில இருக்கும் போது இயற்கையும் எங்களுக்கு வேலைக்காரவங்களா இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தூய்மை. ஓகே, அப்படி இருந்தோம், தேவதையா இருந்தோம். அந்த தேவதைகள் தான் இப்படி இந்த கதியில இருக்கிறோம், பாவம் நாங்க. சரி, இப்ப வந்துட்டோமா? இப்ப உடம்புக்காக கஷ்டப்பட்டு உடைச்சி அதை செய்யணும் இதை செய்யணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்பவும் அப்படி கஷ்டப்பட்டும் நாங்க பக்தியில
இறைவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனை தேடுற என்னத்துக்கு? இந்த ராஜ்யத்தை திரும்ப அடையிறதுக்கு. சரியா? அவர் சொல்றாரு, ரொம்ப முயற்சி பண்ணீங்க தானே அப்படின்ட்டு. எங்கே ராஜாக்கள் மற்றும் எங்கே சம்பாதித்து சாப்பிடும் அரசாங்க சேவகர் ஆகிவிட்டவர்கள் எத்தனை பிறவிகள் சரீரத்தை நடத்துவதற்காக சரீர நிர்வாகத்திற்கான கர்மம், மனதை பாபா மீது ஈடுபடுத்துவதற்கான விதவிதமான சாதனைகள். அப்படின்னா நாங்க அங்கெல்லாம் இருந்துட்டு வந்து அதுக்கு பிறகு இங்க ராஜாவா இருந்த நாங்க இங்க சாதாரணமா வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு அரசாங்க சேவகர்களா ஆகிட்டோம். ராஜாவா இருந்தவங்க எப்படி ஆகிட்டோம்? அரசாங்க சேவகர்களா அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு உழைச்சிக்கிட்டு படாது பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அந்த கர்மத்துக்காக நிர்வாகத்திற்கான கர்மம். அப்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். மனதை பாபா மீது ஈடுபடுத்துவதற்காக விதவிதமான சாதனைகள். பாபாவை நினைக்கணும், பாபாவோட மன்னத்துல இருக்கணுங்கிற ஒவ்வொரு விதமா முயற்சி பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். அநேக விதமான பக்தி மற்றும் பணத்தை சேமிப்பதற்கான எத்தனை விதமான வளரக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டியதாயிட்டு. இந்த பணத்தை சேமிக்கிறதுலயும் பக்தியிலையும் ஒவ்வொரு விதமான பக்தியிலையும் பல பிறவிகளை பல விதமான காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா அவங்க அத்தகைய கிரீட சிம்மாசனதாரி சுகம் அமைதியோடு வரக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டியதாயிற்று. திரும்பவும் அந்த ராஜ்யத்தை பெறதுக்காகத்தான் திரும்பவும் வந்து படவாத பாடலாம். பட்டு பக்தி செஞ்சு அது செஞ்சு இது செஞ்சலாம். குழந்தைகளின் கடின உழைப்பை பாபா பாக்குறாரு. அப்பா இந்த ராஜ்யத்தை இழந்துட்டு அதுக்கு படுற பாடு. அன்னைக்கு ராஜாவா இருந்ததுக்கு சிம்மாசனத்துல இருந்து இன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலைக்காரவங்களா இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, உடம்பு வளர்த்துக்கிறதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்யறாரு? சரி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அதுல இருந்து விடுவிக்க முயற்சி பண்றாரு. எங்களை இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுவிக்க முயற்சி பண்றாரு. சரியா? அந்த முயற்சி பாபாவை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த முயற்சி, அந்த பக்தி செஞ்சிடும் இல்லையா, அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு. ஆக முயற்சியிலிருந்து விடுவிச்சு சகஜ யோகி ஆக்கிட்டாரு. இப்ப எங்களுக்கு முயற்சி இல்லையே, பாபாவை கண்டுபிடிக்கணும்னு தான் கண்டுபிடிச்சிட்டோமே. அந்த முயற்சியில இருந்து விடுவிச்சுட்டாரு. எப்ப பாபா வந்து நான் தான் உங்க அப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரோ, நம்ம பிரம்ம பாபாவோட வாய் மூலமா பிறந்துட்டோமோ, புதிய குழந்தைகளை பிராமணிகளா பிறந்துட்டோமோ, அன்னையோட எங்களுக்கு அந்த பாபா தேடுற அந்த இது விடுவிச்சுப்பட்டுச்சு. பாபா எங்களை விடுவிச்சுட்டாரு. நொடியில் சுயராஜ்ய அதிகாரி ஆக்கி இந்த சுயராஜ்ய அதிகாரி ஆக்கிட்டோம். இப்ப நாங்களே எங்களுக்கு ராஜா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாரு. ஆனாலும் வேலையிலிருந்து விடுவிக்கவில்லை. என்ன வேலை? நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஜொப்பு, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா, ஏதாவது ஒண்ணு வேலை செஞ்சுட்டானே சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு வரீங்க. அதுல இருந்து மட்டும் விடுவிக்கல. கேக்குறாங்களாம். ஏன் பாபா? கேட்கத்தானே செய்வாங்க. ஏன் பாபா எல்லாத்துல இருந்து விடுவிச்சீங்க? உங்களை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி இல்ல, அதெல்லாம் ஓகே விடுவிச்சுட்டு இந்த கண்டுபிடிச்சிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை விடுவிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம பதில் எடுத்தா இங்க அப்படியே சொக்க ஆயிடுவானா? எப்படி அதுக்கு சொல்றாருன்னா, அதை விடுவிக்கலத்தான் நாங்க. ஏன்னா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்காக செய்யல, எது செஞ்சாலும் ஈஸ்வர சேவைக்காக செய்யறீங்க. அப்ப அதுவும் உங்களோட இல்லத்தானே, வேலையும் உங்களோட இல்லத்தானே. இப்போது என்னோட வேலை என்று புரிஞ்சுக்கிறல்ல, என்னோட வேலை இல்ல, இது பாபாவோட வேலை, பாபாவோட சேவைக்காக நான் வேலை செய்யறேன். இப்ப நாங்க செய்யற வேலையெல்லாம் என்னோட வேலையில பாபாவோட வேலைக்காக, பாபாவோட சேவைக்காக நான் செய்யற வேலை. சரியா? அப்படின்ட்டு ட்ரஸ்டி எல்லாத்தையும் பாபாவுக்கு பாரம் கொடுத்துட்டு ட்ரஸ்டியா இருக்கிறோம், ஒதுங்கி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால முயற்சி அன்பாக மாறிடுச்சு. நம்ம அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் தானே, வேலை செஞ்சு அது இதுன்ட்டு. இப்ப பாபாவுக்கு எல்லாம் பாரம் கொடுத்துட்டு அன்பா மாறிடுச்சு. அதனால பாபாவை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப கடின முயற்சி இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நாங்க எதை செஞ்சாலும் பாபாவுக்கு செய்யறோம், பாபாவோட வேலைன்னு செய்யறோம் எல்லாத்தையும். எப்படின்னா ரெண்டாவது விஷயம்
மாதிரி விஷயம் செய்பவர் பாபா, நிமித்தமாக இருந்து செய்பவர்கள் நீங்க. பாபா செய்விப்பவர், எங்க மூலமா அவர் செய்விக்கிறார். செய்பவர் பாபா, எங்க மூலமா அவர் செய்விக்கிறார். சர்வ சக்திவான் பாபாவின் சக்தியினால், அவரோட சக்தியினாலதான் நாங்க இந்த காரியங்களை செய்யறோங்கிறத மறக்க கூடாது. பாபா அதை கண்டிப்பா சொல்லிருக்காரு. அவரோட சக்திகள்னாலதான். எப்படின்னா, ஒரு ஒளியின் தொடர்ச்சினால் பெரிய பெரிய மிஷின்கள் இயங்குகிறது. எப்படின்னா, ஒளின்னா கரண்ட் போட்டோன்னு தான் எவ்வளவு பெரிய மெஷினா இருந்தாலும், கோடிக்கணக்குல டயமண்டால செஞ்ச மெஷினா இருந்தாலும் கூட கரண்ட் போட்டா தான் அது வேலை செய்யலன்னா செத்து போன மாதிரி பேசாம இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் நாங்களும். பாபா சொல்றாரு, பெரிய பெரிய மெஷின் எல்லாம் கூட இயங்குது. ஆக ஆதாரமாக இருப்பது ஒளி. என்னது? கரண்ட். நீங்க அனைவரும் ஒவ்வொரு கர்மம் செய்தாலும் தொடர்பின் ஆதாரத்தில் தானும் டபுள் லைட் ஆகி கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? நாங்களும் எண்ணத்துல எல்லாத்தையும் ட்ரஸ்டியா பாபாவுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறோம். எல்லாத்தையும் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டோம். முடிச்சிட்டு ட்ரஸ்டியா பாத்துட்டு இருக்கிறோம்னா எங்களுக்கு எந்த ஹெவியும் இல்ல. நாங்க எதுவுமே தூக்கிட்டு இருக்கல. எங்கட இது இல்ல. எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தாச்சு. ட்ரஸ்டியா தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கொடுத்தாச்சு. நாங்க எந்த பாரம் இல்லைன்னா நாங்க லைட் ஆகிரும் தானே. அடுத்த லைட் பாபா, அவரோட ஒளி மூலமா நாங்க எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கரண்ட் மூலமா இந்த மிஷின்கள் இயங்குற மாதிரி பாபாவோட சக்தி மூலமா நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம். அப்ப இயங்குறதும் நாங்க இல்ல, இந்த உடம்பும் நாங்க இல்ல, எதுவும் நாங்க இல்லங்கும் போது நாங்க லைட் ஆகிரும் தானே. அதான் பாபா சொல்றாரு. சரியா? ட்ரஸ்ட் என்ற உணர்வும் ஈஸ்வர சேவையின் பாவனையே மாறிவிட்டதுலயே பாருங்க. பாவனையோ மாறிவிட்டது. ட்ரஸ்டிங்கிற உணர்வும் வந்துருச்சு, சேவையும் ஈஸ்வர சேவையும் தான் ஆகிடுச்சு. இப்ப சொல்றீங்க இல்லையா? என்ன சொல்றோம்? இப்ப எது கிடைச்சாலும் பாபாவோடதுன்னு தான் சொல்றோம். 3 அடி கிடைச்சாலும் அது பாபாவோட வீடு அப்படின்ற வீடு. இப்ப இங்க உள்ள கூட ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான், பாபாஸ் ஹவுஸ், பாபாஸ் ஹவுஸ், யூ கேன் ஆல் கம் அண்ட் டூ எனி திங் அப்படின்னு. அந்த பாபாவோட போக் செய்யறதுக்கு ஒரு சில வீட்டுகள்ல செய்ய மாட்டாங்க. அந்த குழந்தை வீட்டுகள்ல போயிட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்க துப்புரவு எல்லாம் அப்படி. அப்ப ஏன்னா ஒரு சில குழந்தைகள் தான் அந்த வீட்டுல ஒரு குழந்தை பாபா குழந்தையா இருந்தாலும் மற்ற குழந்தைங்க பாபா குழந்தைய இல்லாததுனால அவங்க இந்த கரிமீன் சாப்பிடுவாங்க, சில நேரம் ஆக்குவாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள போக் செய்ய மாட்டாங்க பாபாக்கு. சோ துப்புரவா அப்படி ஒண்ணு சென்டர்ல தான் செய்வாங்க, இல்லன்னா அந்த மாதிரி அந்த வீட்டுல செய்வாங்க. ஓகே, அப்ப எல்லாமே நாங்க ஈஸ்வர சேவையா ஆயிட்டோம். எங்களோட வீடா இருந்தாலும் அதையும் பாபாவோட வீடு அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப எல்லாமே பாபாவோட சேவைக்காக, சரீரத்துக்காக எதுவும் இல்ல. சரீரம் கூட பாபாவோடது, அதையும் பாபாவுக்கு கொடுத்தாயிற்று இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாரு பாபா. என்ன இல்லன்னா ஏதாவது அங்க இங்க கொஞ்சம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படித்தானே கேட்பாரு. ஏன்னா இப்ப நிறைய பேரு எல்லாம் கொடுத்துட்டேன் பாபா அப்படின்னு கொஞ்சத்தை புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிவிங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துடணும். கம்ப்ளீட்டா பாபாட்ட கொடுத்துட்டோம்னா எந்த இது மேல டபுள் லைட் ஆகிருவோம். நல்ல முரளி. எனக்கு இந்த அவ்வியத் முரளி ரொம்ப பிடிக்கும். நான் இதை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், இதை நல்லா செய்யணும், நல்லா பாக்கணும் அப்படின்னு. ஆனா பாபா தெளிவா புரிய வச்சிருவாரு. அழகா. கஷ்டம் மாதிரி இருக்கும் முதல்ல, அப்புறம் வாசிக்கிற நேரம் ஓகே ஆயிடும். பாபா அவைய நான் அவர் தானே வாசிக்கிறாரா, செய்பவரும் செய்விப்பவரும் அவரை எல்லாம் நாங்க ஏன் கவலைப்படுவானே, அந்த சாட்டை நான் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கிறேன். இப்ப ஏன் பாபா நீங்க தானே செய்யறீங்க, ஏன் செய்ய வைக்கிறீங்க, நானா செய்யறேன், ஓகே பாபா நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நல்ல சாட்டு பாபா. அவ எங்கடா சொல்றாருன்னு பார்த்துட்டு அதை பிடிச்சிக்கிறது. ஓகே, பாபா ரொம்ப அன்பான வெளிநாட்டு ஆட்களோட. என்னன்னா அவங்க தானா ரொம்ப நாளா அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள, பாபா வாங்க 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 வாங்கட்டு. அதனால அவர் சொல்றாரு, எத்தனை வருஷம் அந்த குழந்தைங்க அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அழைப்புனாலதான் பாபா பாபாவை கிட்ட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா. பாபா அவங்க பக்தியில அழைச்சதான் சொல்றாரு. அதனாலதான் இப்ப சேர்ந்துருக்கோம். பக்தினாலதான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, அந்த பக்தி செஞ்சனால. அப்ப நிறைய வருஷம் அழைச்சிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அழைப்பின் விசேஷம் கிடைக்கும். அப்ப அந்த அன்பு இருக்கும் தானே பாபாவுக்கு. அதனாலதான் ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டு இருக்கிற பிரம்ம பாபாவும் எப்படி சரியா ஆதரவு தானே எல்லாரோட. ஏன்னா
இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. எத்தனை கர்ப்பத்துல வந்து தண்டனை அனுபவிச்சீங்க, எத்தனை பிறவி எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் உங்களுக்கு பாபாவோட அன்பு வந்துருச்சு. அடுத்தது பாபா, இப்ப பாபா ஈஸியா ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல வந்துடுறாரு தானே எங்களை பார்க்க, அவரோட நாட்டுல ரொம்ப தூரத்துல இருந்து. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு செகண்ட்ல அவரை போய் சந்திக்கலாம்னு சொல்றாரு. எப்படின்னா இந்த சொன்னாரு தானே எல்லாமே பாபா, இந்த உடம்பு உங்களோட எல்லாமே உங்களோட, அந்த நாங்க ட்ரஸ்டியா இருக்கும்போது டபுள் லைட் ஆகிடுவோம். அந்த லைட் டபுள் லைட் ஆகணும்னு வெரி வெரி லைட் பறக்க ஏறும், ரொம்ப ஈஸியா பறக்க ஏறும். அப்ப நாங்க அந்த செகண்ட்ல பாபாய்க்கு போயிட்டு வரலாம். அந்த ஆதி தீதி எல்லாம் அதைத்தானே செய்வாங்க அப்படி சொல்றாரு. அப்ப நாம எப்படி என்னத்துக்கு இருக்கணும், பாபா மேல அன்பு, பாபா மேல நம்பிக்கை வச்சு எல்லாமே அவர் தான் அப்படின்னு அவர் சரணடைஞ்சிட்ட, அவர்கிட்ட குழந்தையாவிட்ட நாங்களும் அப்படி ஆகிடுவோம். ஓகே, ஜானகி தாதியை பத்தி பாபா சொல்றாராம். இந்த டபுள் ஃபாரினர், ரெட்டை வெளிநாட்டினர், அவங்க வந்து ரொம்ப ஜானகி தாதியெல்லாம் பார்த்தா சரியான ஆக்கு, அவங்களுக்கு ரொம்ப விருப்பம், ஏன்னா ரொம்ப வைப்ரேஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப பாபா சொல்றாரு, பாபா கிட்ட கிடைச்ச அந்த சக்திகளை பலனையில அந்த பிரத்யக்ஷ ரூபத்தை சாகாரத்தில் நிமித்த குழந்தையாக உங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறேன். பாபா இவங்களை பாக்குற நேரம் பாபாவை, அவங்க பாபாவையே ஃபாலோ பண்றவங்க தானே, அப்ப அவங்கள பாக்குற நேரம் எங்களுக்கு பாபாவை தான் நினைவு வரும். அப்ப அதுல சந்தோஷப்படுறாங்களா ஆக்கள், உண்மைக்குமே அவங்கள பாக்குற நேரம் அப்படி ஒரு ஆசையா இருக்கும். ஏன்னா அவங்களோட அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க பாபா மேல. இந்த தாதி தீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பாபா பாபா பாபா, ஐயோ ஜானகி தாதி எல்லாம் என்ன கேட்டாலும் பாபான்னு தான் பேசுவாங்க, என்ன கேட்டாலும் பாபா 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 பாபா. பாருங்களேன் வீடியோங்கள்ல, அவருக்கு வேற ஒண்ணுமே வராது, என்ன கேட்டாலும் பாபா. அது எவன் கேட்டாலும் சரி, எந்த நாட்டு ஜனாதிபதி கேட்டாலும் சரி, நாஸ்திகனும் ஆஸ்திகனும் எவன் கேட்டாலும் பாபா தான் அப்படித்தான் சொல்லுவாரு. அவங்களுக்கு வாயில இருக்கிறது அந்த அன்பு பாபா, அப்படித்தான். சரியா, அந்த விசேஷ தன்மைகளை பார்த்துதான் இந்த ஆட்கள் இவ்வளவு ஆசைப்படுறாங்க, அனுபவம் பண்றாங்க, அந்த பாபாவை நினைக்கிறாங்களாம். அவங்கள பார்த்தோன்னு பாபாவை நினைக்கிறது மட்டும் இல்லாம அனுபவம் பண்ணுறாங்களாம் அப்படி சொல்றாரு பாபா. ஏன்னா அந்த பாபாவே இங்க வந்து சந்திக்கிற மாதிரி, சாக்காரத்தில் சந்திக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு. அடுத்தது பாபா சொல்றாரு, ஆத்மாக்கள் எங்க இருக்கிறாங்க அங்கேதான் காரிய மாற்றம் மற்றும் கர்மாதித்த ஆத்மாக்கள் ஒரே சமயத்து நாளா. என்னன்னா பாபா சொல்றாரு, இப்ப இந்த ஓகே, அதாவது கர்ம பந்தன ஆத்மா இல்லை, சேவையின் சம்பந்தத்தில் தனது பாகத்தை நடிப்பதற்காக தாதி ரீதிகள் எல்லாம் இருக்கிறாங்க தானே, அவங்க எல்லாருமே இந்த கர்மாதித் ஆகி இருக்கிறாங்க. அப்ப அந்த கர்மாதித் ஆகுன்னா மேல இந்த என்னது ஏஞ்சல் ஆகிருவாங்க. சரியா, ஏஞ்சல் ஆகுனதுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டிய சேவையை நாலாப்புறமும் பறந்து பறந்து செய்யலாம், லேசா இருக்கும். இப்ப அந்த தாதி தீதிகள் தான் எங்களுக்கும் உதவி செய்யறாங்க. நாங்க இப்ப சேவாதாரிகள், எங்களுக்கு சேவை செய்யறோம், நாங்க சேவை செய்யணும் பாபா, அதுக்கும் அவங்க தான் உதவி செய்யறாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க நாங்க சக்தி இழக்கிற நேரம் டக்குன்னு எங்களுக்கு ரிமைன் பண்ணி சக்தி கொடுத்து அப்படி எல்லாம் செய்யறது அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து லேசா பிரம்ம பாபா கூட டக்குனு மேல போனது காரணம் அவருக்கு ஃபுல்லா இப்ப செய்யறதை விட நிறைய அவருக்கு செய்யலாம். அதனாலதான் அந்த நிலை வந்து அந்த மாதிரி அற்புதம். சரி, அவர் சொல்றாரு, நீங்க தான் இப்ப முள்ளா இருந்து ஆன்மீக ரோஜாவா ஆகிட்டீங்க, இது நறுமணத்தை வீசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா, அந்த அனுபவம் உங்களுக்கு வருதா அப்படின்னு கேக்குறாரு. பரிசு ஆகிட்டீங்களா, பரிசு ஆகிட்டீங்க தானே, சாதா டபுள் லைட்டா இருக்கிறீங்க தானே, அந்த நிலையிலே இருக்கிறீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. வெளிநாட்டு குழந்தைங்க வந்து கடிதங்களுக்கு பதிலாக அவங்களோட மனம் அன்பு நிறைஞ்சி வருமா, கடிதம் வருமா, அவங்க கிட்ட நிறைய இனிமையான பாபாவே அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்களாம். ஏன் பாபா எங்களுக்கு உதவி செய்றீங்க, கடிதங்கள் எழுதுவாங்களாம். ஏன் பாபா எங்களுக்கு உதவி செய்றீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்களாம். புகார் கூட வரலாம் பாபாவுக்கு. புகாரெல்லாம் பாபாவுக்கு தான் ஒரு, வேற யாருக்கு தான் கொடுக்க, ஏன்னா எங்களோட புகாரெல்லாம் பாபாவுக்கு தான். இன்னைக்கு ஒரு சின்ன புகார் ஒண்ணு வச்சேன் பாபாவுக்கு. நான் பாபா புகார் வைக்க கூடாதான் உங்ககிட்ட, இருந்தாலும் எங்களுக்கு வேற யாரும் இல்ல,
உங்களை பேர் வேற யாருக்கா இருக்கிற பாபா, என்ன பண்றது, வேற உங்களுக்கு வச்சிட்டேன், வச்ச அடுத்த செகண்டே நான் அதை மறந்துடுவேன் பாபா, அதனாலதான் நான் வச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரை வச்சிட்டேன். அடுத்த செகண்டே நான் மறந்துட்டு நான் ரிலீட் ஆகிட்டேன். ஏன்னா பாபா இந்த நேரம் என்ன சொல்ற, நீ ஒன்னும் தூக்கிக்கிட்டு இருக்காதப்பா, எல்லாத்தையும் கொடுத்து நான் தூக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அவரே தூக்க தயாரா இருக்கும்போது நான் ஏன் நான் தூக்கிட்டு இருப்பேன், அதனால எல்லாத்தையும் சொல்ற நேரம் கம்ப்ளைண்ட் கூடாது பாபா, செய்ய மாட்டேன், சாதாரணமா கம்ப்ளைண்ட் கூடாது, தேவையில்லை. ஆனா ஏதாவது மனசுல இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம நேற்று சொன்னார் தானே பாபா, எதுவுமே மறைக்க வேணாம் பாபாட்ட என்ன சொல்லிடுங்க. அதனால பாபா இது சொல்லக்கூடாதான், இருந்தாலும் எனக்கு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது தானே பாபா, அதனால நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். சரியா, பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு செல்ல குழந்தைங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு பாபா. ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு அன்பானவங்க குழந்தைகளும், குழந்தைங்க மேல பாபாவும் அந்த மாதிரி தான் அன்பு. சரியா, அடுத்தது உங்களை ஆன்மீகத்தின் சாம்பலாக பார்க்க விரும்புகிறார். ஆகவே ஆன்மீகத்தின் சக்தியினால் நிரப்பியவர் ஆகுங்கள். அந்த பாபா கிட்ட எடுக்கிற அந்த சக்திகளை நல்ல சக்தி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அதை மாதிரி செஞ்சு அந்த ஜானகி டாடி எல்லாம் இப்படி தாதி தீதி எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் சாம்பிள்கள். அவங்கள மாதிரி பாபா, பிரம்ம பாபா, லட்சுமி அம்மா, அம்மா எல்லாரும் அதுக்கு சாம்பிள். அவங்கள மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி ஆகணும் பாபா தான் சொல்றாரு. அப்ப எங்களை பார்த்துதான் மத்தவங்க பழகணும். நாங்க சும்மா ஏதோ பேசுறோம் அப்படிங்கிறது எங்களோட செயல்ல நம்ம பாபா என்ன சொன்னாருன்னு செயல்ல நாங்க காட்டணும், நிறைய நிறைய காட்டணும். சரியா, நாங்க எப்பயும் காட்டுவோம், என்ன நாங்க பாபாவோட ஆதரவு தானேனா, அப்பதான் எங்களுக்கு இந்த பரிஸ்தா நிலை ஏற்படும். கண்களின் மூலம் ஆன்மீக திருஷ்டியின் முதிரை பதிஞ்சிருக்கு. எங்கட கண்ணுல சக்தி பாபா கொடுத்துதான் இருக்கு. அதனால கண்களின் மூலம் எந்த நேரமும் அந்த சக்தி கொடுக்கணும். மனசுல மனசா சேவா செய்யணும். சரியா, அப்ப இந்த இன்னும் அந்த சக்தி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த எங்களுக்கு இருக்கிற சக்தியை நாங்க கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சம்பூர்ண ஆகி விடுறாங்களோ அவர்களின் திருஷ்டி சுத்தமாகி விடுகிறது. நாங்க ஆமா தூய்மையா இருந்து திருஷ்டி கொடுக்கும் போது ரொம்ப சக்தி அது தெரியும். அது அனுபவத்துல இருக்குதானே, நல்லா இருக்கும். அப்பா நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, எல்லாமே பாபா தாங்கிற 100% அந்த நேரம் உணர்வோம் திருஷ்டி கொடுக்கும் போது. அந்த நேரம் பாருங்க, நாங்க பாபா இப்படி எப்படி கொடுக்குறாருன்னா தலையை திருப்புறதுல எல்லாமே பாபா தான் செய்வாரு. ஒண்ணுமே நாங்க இல்ல, நாங்க போய் கதியில உட்கார்றது மட்டும்தான், அடுத்ததெல்லாம் பாபாவே செஞ்சிருவாரு. வா பாபா சரியா, நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்ப்பா. பாபா நேரடியாவே எங்களுக்கு திருஷ்டி சக்தி தாராரு, மற்றவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கறதுனா யோசிச்சு பாருங்களேன். நாங்க நினைப்போம் நாங்க என்னத்த கொடுக்க சக்தின்ட்டு, நாங்க ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையா இருக்கும், அவர் தான் கொடுக்கறது. அது நல்லாவே நாங்க அவர் கொடுக்கறது எப்படின்ட்டு. சரியா, நாங்க எல்லாமே பாபாவுக்காக நம்ம ஒப்படைச்சிடணும். அந்த வேலையும் நாங்க பாபாவுக்காக ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகம் இல்லாதவங்க சொன்ன கண்கள் மூலமா நாங்க எல்லாத்தையும் தெளிவா பாக்குறோம்னா ஸ்தூல சூட்சும மூல அந்த 3 சித்திரங்கள் அந்த மாதிரி தெளிவாக காட்டப்படும். சரியா, எப்படி ப்ரொஜெக்ட் மூலமா தெளிவா பாக்குறோமோ அது போல இந்த ஆன்மீகத்தினால் நிரம்பியவராக ஆவதற்கு அந்த எல்லாத்தையும் காண. ஆன்மீகம் நிறைஞ்சவங்க நல்ல பாபாட என்ன பாபா சொல்றாரோ அந்த ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரிஞ்சிடும் என்ன நடக்குது. மைண்ட சொல்லும், அவங்களோட மனசா சேவா, அவங்களோட திருஷ்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப சரியான பவர். நாங்க மதுபான தியானம் அவ்வளவு ஓடுறது காரணம் அந்த திருஷ்டி எடுக்கிறதுக்காக சரியான பவரா இருக்கும், தெரியும் அந்த நேரம். அப்ப பாபா சொல்றாரு, ஆன்மீகத்தில் சக்தியால் நிரம்பியவராக ஆகுங்கள், அப்போது ஒவ்வொரு விதமான பேப்பரிலும் பாஸ் ஆக முடியும். இந்த சரீரம் ஈஸ்வரிய பொருளை பார்த்ததும் வரும். ஓகே, சரி. இந்த சரீரம் ஈஸ்வரிய சேவைக்காக அடகு ரூபத்தில் கிடைக்கிறது. இந்த சரீரம் அடகு ரூபம் கடனா தான் கிடைச்சிருக்கு, புரியுதா?
யாரோ ஒருத்தர் அடகு வச்சிருக்கிறாரப்பா, அவங்க திருப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த அடகுக்கு கிடைச்சிருக்க காரணம் சேவை செலுந்தா உடம்பு ஒண்ணு கொடுத்திருக்கிறேன், அதை வச்சு சேவை செய்ய அப்படின்ட்டு இருக்கிறது. அதனால அது யாருடைய அடகு பொருளோ அவரது நினைவு அடங்கும் அடகு பொருள் என புரிந்து கொள்வதால் ஆன்மீகம் இருக்கும். இது எங்களோடது இல்லை, இன்னொருத்தரோடது இது அடகு பொருள் அப்படிங்கறது தெரிஞ்சாலே இந்த ஆன்மீகத்துல புத்தி நிலைக்கும், அழைப்பும் வராது. அடகு பொருளை கண்டால் ஆன்மீகத்துக்கு பதிலாக சிக்கலில் வந்து விடுவீர்கள். அடகு பொருளை கையாடல் செய்தார், இந்த உடம்ப கையாடல் செய்தார்னா இன்னொருத்தர பொருள் நீங்க உங்களுக்கு இது உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு நீங்க அதை பயன்படுத்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆன்மீகத்துக்கு பதிலாக சிக்கல்ல வந்து விடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பவரா சொல்றாரு. இந்த உடம்பு எல்லாமே இறைவன் கொடுத்தது இந்த உடம்ப சேவை செய்யறதுக்காகத்தான், ஆன்மீகத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த உடம்ப நம்மளுக்காக அதை செஞ்சு இதை செஞ்சு சும்மா பாவத்தை தெரிக்கிறாம பாபாவோட வேலைகள் நீங்க வேலை செய்யுங்க. பாபா வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே சொல்லணும், வேலை செய்யுங்க. அது உங்களோட சரீர நிர்வாகத்துக்காக உங்களுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு ஆகணும். ஏன்னா இந்த சரீரம் வேணும் எங்களுக்கு பாபாவுக்கு சேவை செய்யறதுக்காக, அதனால நீங்க அதை நிர்வாகம் பண்ணணும். சரியா? அர்த்தம் பாபா சொல்றாரு. சரியா? எப்படி வாயுமண்டலத்தில் ஏதேனும் பொருள் பரவி விடுவதென்றால் முழு வாயுமண்டலத்திலும் கொஞ்சம் தூரம் வரை அதன் பிரபாவம் ஏற்பட்டுவிடும். இதே ரீதியில இத்தகைய சகஜ யோகிகள் அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் அனைவரும் வாயுமண்டலத்தை அந்த மாதிரி ஆன்மீகமாக மாற்றிவிடுங்க. நாங்க எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறோம், நல்ல சக்தி அனுப்புறோமோ அந்த அளவுக்கு இந்த வாயுமண்டலம் பரவி நல்லது செய்யும். ஏன்னா இப்ப தீயதே இருக்கிறனால அதுவும் அதெல்லாம் பரவி அந்த முழு வாயுமண்டலத்திலும் அந்த பிரபாவம் இருக்கும். இந்த மலைக்கு இருக்கணும்னு அந்த இடமே இருந்தா இருக்கும். அந்த மாதிரி நல்லது இருக்கும்போது பாருங்க எவ்வளவு அழகு, சூரிய வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எங்களோட சக்தி, எங்களோட எண்ணங்கள், எங்களோட தூய்மை எல்லாத்தையும் இந்த வாயுமண்டலத்தை மாற்றும். சரியா? வாயுமண்டலத்திற்கான அஸ்திவரை விருத்தியாகும். ஆக விருத்திகளை எதுவரை ஆன்மீகத்தின் சக்தியால் சம்பன்ன சக்திசாலி ஆகவில்லையோ அதுவரை சேவையில் நீங்கள் விரும்பும் விருத்தி ஏற்பட முடியாது. நம்ம வந்து கம்ப்ளீட்லி முழுமையா ஆன்மீகத்துல ஈடுபடணும், முழுமையா ஆகிடணும். இல்லைன்னா அறக்குறைத்தான். அவங்களோட குணங்கள், பர்சனாலிட்டி இதெல்லாம் மாத்தணும். அப்பதான் மத்தவங்க வந்து தலை வணங்குவாங்கன்னா. சரி, வரதானம் சக்திசாலி ஸ்திதி மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யக்கூடிய பூஜைக்கும் மகிமைக்கும் தகுதி உள்ளவராக. சக்திசாலி ஸ்திதி மூலம் தானம் மற்றும் புண்ணியம் செய்யக்கூடிய பூஜைக்கும் மகிமைக்கும் தகுதி உடையவராக. கடைசி சமயத்தில் எப்போது பலவீனமாக ஆத்மாக்கள் சம்பூர்ண ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக பிராப்தியின் அனுபவம் கொஞ்சமாவது செய்கிறார்களோ அப்போது அதே கடைசி அனுபவத்தில் சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு அரை கல்பத்திற்கு தங்களின் வீட்டில் ஓய்வாக இருந்து பிறகு துவாகர யுகத்தில், அரை கல்பத்தில் எங்க சொர்க்கத்தில் இருந்த ஓய்வா, பிறகு துவாகர யுகத்தில் இருந்து பக்தர்களாகி உங்களுக்கு பூஜை மற்றும் மகிமை செய்வார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் பலவீனமான ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானி ஆகி அனுபவத்தின் தானம் மற்றும் புண்ணியம் செய்யுங்கள். எந்த ஒரு வினாடியின் சக்திசாலித்ததி மூலம் செய்யப்பட்ட தானம் மற்றும் புண்ணியம் அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்குரியவர்களாக உங்களை ஆக்கிவிடும். லோகம் பரஸ்திதிகளை அப்படின்னா பிரச்சனை பயன்படுத்துவதற்கு பதிலாக சாட்சியாகி விடுவீர்களானால் வெற்றியாளர் ஆவீர்கள். பிரச்சனை பயன்படுத்துவதற்கு பதிலாக பிரச்சனைகளை கொண்டு வரதை விட சாட்சியா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்காதீங்க, சாட்சியா பாருங்க. இதெல்லாம் நாடகம், எல்லாமே நாடகத்தில் இருக்கு, இது நாடகம். அதான் சாட்சியா பார்க்கணும். அப்படி பழகிட்டோம்னா வெற்றியாளர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ பாபா. இன்னைக்கு நல்ல எப்பவுமே மாதிரி இன்னைக்கும் அதுவும் நல்ல முறையில். ஓகே, ஓம் சாந்தி பாபா. தேங்க்யூ.